Hi students, next நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ரூல்ஸ். சரிங்க, அக்கௌண்டிங் ரூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் என்ன கண்டு பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அக்கௌண்ட்ஸ் கணக்கை எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல், இம்பர்சனல் ரெண்டாக அக்கௌண்ட்டை பிரிப்பாங்க. சரிங்களா, அந்த பர்சனலில் 3 கேட்டகரிஸ் வந்து அண்டரில் இருக்குது. சரிங்களா, இம்பர்சனலில் 2 கேட்டகரி இருக்குது, அது ரியலில் மட்டும் சப் கேட்டகரி 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டிரான்சாக்ஷன். சரிங்களா, இந்த டிரான்சாக்ஷனை பொதுவாக ஒரு என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டெபிட் கிரெடிட்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும் இல்லைக்குன்னு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ரூல்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ரூல்ஸ். அக்கௌண்டிங் ரூல்ஸ் அப்படின்னு என்ன, கணக்கியல் விதிகள். கவனி, ஆல் தி above classified accounts have 2 rules each, one related debit and another related credit for recording transaction. ஒரு டிரான்சாக்ஷன் நீ ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா, சரிங்களா, மேலே நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்லையே அது எல்லாமே சேர்ந்ததான் ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வேணால் நடந்திருக்கலாம் கம்பெனியில். சரிங்களா, ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிரான்சாக்ஷனில் ஒன்று டெபிட்டாகவும் இன்னொன்று என்னது கிரெடிட்டாகவும் வந்து என்ன பண்ணணும், அங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். சரிங்களா, ஒன் ரிலேட்டட் டு டெபிட், அனதர் ரிலேட்டட் டு கிரெடிட். சரிங்களா, இது ரெண்டும் இருக்க டெபிட் கிரெடிட் ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் எதை வைக்கிறது, எது கிரெடிட் வைக்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா கண்ணு. ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்து மூலிமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ், கணக்கியலின் பொன்னான விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது கம்பெனியில், அது எந்த மாதிரி டிரான்சாக்ஷன், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷனா, கிரெடிட் டிரான்சாக்ஷனா, பேங்க் டிரான்சாக்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா, இது எப்படிங்க டெபிட் வைக்கிறது, எது கிரெடிட் வைக்கிறதுன்னு உனக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஏன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஏதோ 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கிறது என்னது டபுள் என்ட்ரி சிஸ்டம். சரிங்களா, அது என்னது டெபிட் கிரெடிட்னு சொல்லி நம்ம செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். சரிங்களா, தேர்ட் யூனிட்லேயும் பார்த்துட்ருக்குறோம் இல்லைக்கண்ணே. ஸோ அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலிமா நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸிஃபை அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லாமே என்னென்ன இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தோமா. அடுத்தது இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் 2 கேட்டகரி இருந்து என்னது ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ நேச்சுரல் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஹியூமன் சம்மந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் எதாக இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். மெயினாக நேம் இல்லையா. ஆர்டிஃபிஷியல் எதுக்கான கம்பெனி நேம் ஏதாவது கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், கம்பெனி நேமோ இல்லை பேங்க் ஏதாவது நேம் கொடுத்துருந்தாங்களா ஓவராலாக அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் எதுக்கு, அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது கொடுபட வேண்டியது ஏதாவது இருந்தது அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங், கேபிட்டல், டிராயிங் இந்த மாதிரி எக்ஸெக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, ரியல் என்னது சொத்து கணக்கு, நாமினல் என்ன கணக்கு பெயரளவு கணக்கு. ஸோ ரியல் மீன்ஸ் இன்டான்ஜிபிள் அசட்ஸ், டான்ஜிபிள் அசட்ஸ். சரிங்களா, நம்மளால் தொட்டு உணரக்கூடிய அசட்ஸும் இருக்கும், சரி நம்மளால் தொட்டு உணர முடியாத அசட்ஸும் சரி, இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு என்னது ரியல் அப்படின்னா அது சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே என்னது இம்பர்சனல் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து நாமினல் என்ன கணக்கு, கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ், லாஸு, ப்ராஃபிட்டு, கெயின் இதெல்லாம் சேர்ந்தது தான் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா கண்ணே. ஸோ இதில் இருக்கிற டிரான்சாக்ஷன் தான் நம்ம என்ன பண்ண எடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பொதுவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் சொல்லி 3 நம்மளோட கோல்டன் ரூல்ஸை பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட வீட்டு வரவு செலவுகளாகட்டும் எதுவாக கூட இருக்கட்டும். சரிங்களா, ஸோ அதை நம்ம வந்து டெபிட் கிரெடிட் வைக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி ரூல்ஸை வந்து முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதில் எது பர்சனல் அக்கௌண்ட், எது ரியல் அக்கௌண்ட், எது நாமினல் அக்கௌண்ட் சொல்லி நம்ம பிரிச்சுக்க தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு என்னக்கண்ணே ஆல்சார் கணக்கு. சரியாக்கண்ணே, அப்படின்னு என்னது ஆல்சார் கணக்கு. ஸோ ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணுறது அது பர்சனல் அக்கௌண்ட். அதில் வந்து 3 கேட்டகரிஸ் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே இதில் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும் பாருக்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஒன் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் த ரிசீவர் அப்படின்னா பெறுபவரை பற்று செய்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரெடிட் த கிவர் அப்படின்னா யார், தருபவரை வரவு செய்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் என்னது கீதா. சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாலினிக்கிட்ட என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் கூட்ஸை ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ கூட்ஸாக இருக்கட்டும் கேஷாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று ரிசீவ் பண்ணுறேன்.
இப்போ இந்த இடத்துல மாலினி என்ன பண்ணுறாங்க, எனக்கு கூட்ஸை தராங்க. சரிங்களா, நான் அதை என்ன பண்ணுறேன், என் பேர் என்னது கீதா நான் என்ன பண்ணுறேன், ரிசீவ் பண்ணுறேன். இந்த இடத்துல ரெண்டுமே என்னது நேம் சம்மந்தப்பட்டது இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் யார் ரிசீவ் பண்ணுறா அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. யார் பெறுபவரை பற்று செய்க. சரிங்களா, யார் வாங்குறா, நான். என் பேர் என்னது கீதா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கீதா அக்கௌண்ட்டை டெட்டார் வைக்கிறோம். சரியா, கீதா அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சரிங்களா, அடுத்தது கிரெடிட் த கிவர். ஸோ எனக்கு கூட்ஸை கொடுத்தாலும் சரி கேஷ் கொடுத்தாலும் சரி யாருக்குன்னு எனக்கு கொடுக்குறா, மாலினி கொடுக்குறாங்களா. ஸோ அவங்க எனக்கு யார், தருபவர். ஸோ கிவர். ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம கிரெடிட்டில் வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீ ஒன்று என்ன பண்ணலாம், நீ ரிசீவ் பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல உன்னோடைய நேம் இருந்தது அப்படின்னா அந்த நேமை டெபிட்டில் வை. உனக்கு யார் தரா, ஐ மீன் நமக்கு யார் தராலோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிவர். சரிங்களா, அதனால தான் சொல்கிறாங்க டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது நீ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சு. அடுத்தது ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா, டெபிட் வாட் கம்ஸ் இன் நினைக்கனே. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா நீ ஒரு கூட்ஸை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற. சரிங்களா, ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னா என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன் என்னக்கனே உள் வருவதை பற்று செய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உனக்கு என்ன உள்ள வருது, ஃபர்னிச்சர். சரியா, அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணிடணும். சரிங்களா, சப்போஸ் அடுத்தது பாருங்கள் கிரெடிட்டில் என்ன வைக்கணும், வாட் கோஸ் அவுட், என்ன உன்னை விட்டு வெளியே போகுதோ அதை நீ என்ன பண்ணணும், கிரெடிட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன அந்த இடத்துல டெபிட் வாட் கம்ஸ் இன், உனக்கு ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், உன்னை விட்டு என்ன வெளியே போயிருக்கு, கேஷ் வெளியே போகுதா. ஏன் அப்படின்னா நீ ஒரு ஃபர்னிச்சரை காசு கொடுத்து வாங்குற. அப்போ ஃபர்னிச்சர் உனக்கு உள்ளே வரும். அதை வாங்குறதுக்காக நீ கேஷ் கொடுத்தி, அந்த கேஷ் உன்னை விட்டு என்ன பண்ணும், உன்னை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா, அதானது டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள் வருபவரை பற்று செய். சரிங்களா, கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு என்னது, வெளி செல்வதை வரவு செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா கணக்கு. ஸோ இப்போ இதை புரியுதா கணக்கு எப்படின்ட்டு. ரியல் அக்கௌண்ட் அப்படின்னது சொத்து கணக்கு. ஸோ எல்லாமே வரும், இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா மிஷினரி, பிளான்ட்டு, சரிங்களா, பில்டிங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ அதை பற்றி டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ குட்வில், பேட்டன், காப்பிரைட், கேஷு, சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எதில் வரும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நமக்கு ஒரு சொத்து அப்படின்னாவே நம்ம டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் என்ன, பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ பெயரளவு கணக்கு நிறைய கம்பெனியில் ஏதாவது செலவு நடந்திருந்தாலும் சரி, ஐ மீன் எக்ஸ்பென்சஸ், லாஸு, இன்கம், கெயின். ஸோ இது எது வந்திருந்தாலும் அதில் நம்ம எங்கே காட்டுவோம் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னது, செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய். ஸோ நம்ம கம்பெனியில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீ டெபிட்டில் வை. அதே மாதிரி நம்ம கம்பெனி ஏதாவது லாஸ் வந்திருக்கு அப்படின்னா அதையும் என்ன பண்ணணும், நீ டெபிட்டில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் செலவுகளையும் நட்டங்களையும், செலவுகள் நட்டங்கள், சரிங்களா, நட்டங்களையும் பற்று வை. டெபிட்னது பற்று, கிரெடிட்னு அதுக்குன்னே வரவு. புரியுதா, டெபிட்னது பற்று, கிரெடிட்னது வரவு. ஸோ அடுத்து பார்க்கணே கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்க, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியில் ஏதாவது இன்கம் வந்தாலும் சரி, ஏதாவது கெயின் நம்ம ரிசீவ் பண்ணாலும் சரி, அதை என்ன பண்ண நம்ம கிரெடிட்டில் வைக்கணும். சரியா, இப்போ பேசிக்காக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்க. முதல்ல நீ ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் ரூல்ஸ் உனக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும். புரியுதா கண்ணு. ஸோ எப்படி தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு கோல்டன் ரூல்ஸ் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட என்ன பண்ணணும், நீ கரெக்டாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். புரியுதா கண்ணு, அந்த அளவுக்கு நீ என்னது இதை புரிஞ்சுட்டு படிச்சிருக்கணும். இப்போ நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன கணக்கு, ஆல்சார் கணக்கு. ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா சொத்து கணக்கு. நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா பெயரளவு கணக்கு. சரிங்களா, பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பெறுபவரை பற்று செய், தருபவரை வரவு செய். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள் வருபவரை பற்று செய்,
சரிங்களா. உள் வருவதை பற்று செய், வெளி செல்வதை வரவு செய், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, சரிங்களா. வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன் நான், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கீதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ கீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு செக்கை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருக்கன்னு, பெய்டு அன்பு 10,000 பை செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படின்னு அது அன்பிற்கு காசோலை மூலம் செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோக்கு என்ன 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னது, அன்புன்றது நாமன்னு வச்சுக்கலாம். என் பேர் இப்போ என்னது அன்பு, சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் வந்து செக்கை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, ஸோ பாருங்கள் இந்த கோல்டன் இதில் என்ன சொன்னேன், பர்சனல் வந்து என்னது, பர்சனல் அக்கௌண்ட்டில் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாம் சேர்ந்தது என்ன பர்சனல் அக்கௌண்ட், சரிங்களா. அப்போ பேங்க் இருந்தாலும் சரி, கம்பெனியோட நேம் இருந்தாலும் சரி, அதை எதில் எடுத்துக்கணும், பர்சனல் அக்கௌண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையாக்கண்ணே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என் பேர் அன்பு, நான் என்ன பண்ணுறேன், செக்கை ரிசீவ் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ செக் எங்கேருந்து வந்திருக்கும், எனக்கு பேங்க்லேருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ என்னுடைய நேம் என்னது, அன்பு. நான் அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் அன்புன்ற நேம் வந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துக்கலாமா, சரிங்களா. அடுத்தது பேங்க்கு. ஸோ பேங்க் மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா செக்கை ரிசீவ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அப்போ நான் இப்போ என்ன ரிசீவ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒன் டெபிட் த ரிசீவர், எனக்குனே உள் வருவதை பெறுபவரை பற்று செய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ என்ன, இந்த இடத்துல என்ன அர்த்தம், அன்புன்றது யாரு, நான் தான் என்ன பண்ணுறேன், கேஷ் 10,000 நான் தானே ரிசீவ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய நேம் அன்பு, அன்பு அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணலாமா. அடுத்தது எனக்கு யாருக்கு தரா, பேங்க்கு தராங்க, சரிங்க. பேங்க்லேருந்து என்ன பண்ணுறாங்க, செக்கு எனக்கு தராங்க. ஸோ நான் பேங்க்லேருந்து என்ன பண்ணுறேன், ரிசீவ் பண்ணுறேன். அப்போ நான் ரிசீவ் பண்ணுறேன், என்னுடைய நேம் அன்பு அக்கௌண்ட் எட்டார்னு சொல்லி வச்சுக்கோ. எனக்கு யார் தரா செக் அப்படின்னா பேங்க்கு தராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், கிரெடிட்டில் வைக்கும். அடுத்து என்ன சொன்னேன், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நான் ஃபர்னிச்சரை வாங்குகிறேன், நான் ஃபர்னிச்சர் வாங்குறது மூலிமா எனக்கு என்னது, ஃபஸ்ட்டு வாட் கம்ஸ் என்ன எனக்கு உள்ளே வருது, ஃபர்னிச்சர் உள்ளே வருது. வாட் கோஸ் அவுட் என்னை விட்டு என்ன வெளியே போகுது, கேஷ் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட் என்னது, கம்பெனியோட எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, அதில் டெபிட் வைக்கணும். கம்பெனியோட இன்கம் கெயின்ஸ் ஏதாவது வருமானம் வந்துச்சு, ஆதாயம் ஏதாவது நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை கிரெடிட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கணும், இப்போ இந்த கோல்டன் ரூல்ஸ் எப்படி வந்து அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணு, சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த கோல்டன் ரூல்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து எது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும், எது ரியல் அக்கௌண்ட்டில் வரும், எது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லி பார்க்க போகிறோம், சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்கள், கிளாசிஃபை தி ஃபாலோயிங் இன்டு பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, நாங்கள் கீழே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பாருங்க கொடுத்துருக்காங்க, அந்த ஐட்டம்ஸை வச்சு எது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் எந்தெந்த ஐட்டம்ஸ் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் எந்தெந்த ஐட்டம்ஸ் வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் எந்தெந்த ஐட்டம்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கண்ணே, இந்த கொஸ்டினில் கொடுத்தாங்க கேபிட்டல், பர்சனல் அக்கௌண்ட், பில்டிங், ரியல் அக்கௌண்ட், கேரேஜ், இன்வர்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரியாக்கண்ணே. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடான ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம், சரியாக்கண்ணே. கவனி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நம்ம அந்த கோல்டன் ரூல்ஸ் என்னக்கன்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் எத்தனை கேட்டகரி பார்த்தோங்கன்னா, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ், இதில் எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோமா, சரிங்களா. ஸோ என்ன பார்த்தோங்கன்னா, அதில் பர்சனல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லி பார்த்தோம். அதில் வந்து எக்ஸாம்பிள் வினோத், மாலினி அக்கௌண்ட். ஸோ இது என்னது நேம் சம்மந்தப்பட்டதை பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டில் ஓவரால் கம்பெனியோட நேமு, பேங்க்கு, அதாவது மொத்தமாக ஓவரால் வந்து சட்டத்தால் ஏற்றுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது என்னது பிஸ்னஸ் கன்சர்னாக இருக்கட்டும், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், பில் அக்கௌண்ட், இது மாதிரி கம்பெனியோட நேமு, பேங்காக இருக்கட்டும். ஸோ ஓவரால் வந்து இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் என்ன பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், கொடுபட வேண்டிய சம்பளம், ப்ரீபெய்டு ரெண்ட்டு, அதாவது ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், செலவுகளாக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது கொடுபட வேண்டியதாக இருக்கட்டும். ஸோ அது பர்சன் ரிலேட்டடாக இருந்தது, பர்சனுக்கு ஏதாவது இப்போ எனக்கு நிறைய செலவுகள் இருக்கும், ஸோ அந்த மாதிரி நான் யாருக்காவது தர வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி பர்சன் ரிலேட்டடாக ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், அதில்
நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது இங்கே எதுக்கு நான் இதை காட்டுறேன் அப்படின்னா, இது 3 எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பெல் அக்கௌண்ட்டு, வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட் ரிலேட்டட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல உனக்காக இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். சரிங்களா, ஓவரால் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா நேம் சம்மந்தப்பட்டது, கம்பெனி, பேங்க்கு, இல்லை ஒரு பர்சனோடைய எக்ஸ்பென்சஸ், தென் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா ஓவரால் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். சரிங்களா, ஸோ கேபிட்டல் அப்படின்றது ஒரு பர்சனல் ரிலேட்டட் தான். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோங்கன்னு நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு பர்சனல் ரிலேட்டட் தான். ஏன் அப்படின்னா ஓனர்ன்றது யார், ஒரு பர்சன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். பர்சன் அதாவது ஹியூமன் பீயிங்கை சார்ந்ததை, ஒரு மனிதர்களை சார்ந்த ஒரு கணக்கு தான் என்னது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல். ஸோ அப்படி என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அப்படின்னு வந்தாவே ஏதாவது வந்தோன்னா அது என்ன நம்ம எடுத்துக்கணும், பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸை நம்ம கொண்டு வரணும். பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னது, மெமரியாக இருக்கணும். எப்படி இருக்கணும், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உனக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் அப்பயும் நீ தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அடுத்தது பார்க்கணும் பேங்க். பேங்க் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி என்னது அது எல்லாம் பார்த்தோம், கட்டு ஆர்டிஃபிஷியலில் பார்த்தோம். சரிங்களா, ஸோ பேங்க் இது வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது என்னதே பர்சனல் ரேட்டாக. இப்போ நான் போய் என்ன பண்ணலாம், பேங்க்கில் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அப்போ என்னது பர்சனல் ரேட்டாக இருக்குது. இப்போ பெல் அக்கௌண்ட் என்னுடைய கம்பெனியாக இருக்கட்டும். சரிங்களா, ஸோ எல்லாத்துலேயும் அந்த இடத்துல என்ன பர்சன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ பேங்க்ன்றது சட்டத்தால் இயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது சந்துரு. ஸோ சந்துருன்றது என்னது, நேம். சந்துருன்ற நேம் மட்டும் இல்லை, எனி நேம், எந்த நேம் இருந்தாலுமே அது எது ரிலேட்டாக இருக்கும், பர்சனல் அக்கௌண்ட் ரிலேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ வேஜஸாக இருக்கட்டும். வேஜஸ் அப்படின்னு என்ன தெரியுமா கண்ணு, கூலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேலரி அப்படின்னு உனக்கே தெரியும், சம்பளம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரியாக இருக்கட்டும், இல்லை அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸாக இருக்கட்டும், ஸோ எது சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி, அதில் கொடுபட வேண்டிய கூலி, கொடுபட வேண்டிய சம்பளம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம், இங்கே பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னது கொடுபட வேண்டியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல லைபிலிட்டி நமக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்தது பெல் அக்கௌண்ட். கம்பெனியோட நேமாக இருக்கட்டும், இல்லை பேங்க்கோட நேமாக இருக்கட்டும், எனி. சரிங்களா, அது மாதிரி நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓவரால் இல்லை எல்லாமே சேர்ந்து நடத்தக்கூடியது தானே கண்ணு. ஸோ அப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கணும். எதில் பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னால் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், ரெண்ட்டு, ஸோ எதுவாக இருக்கட்டும். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னாக்கன்னு வாடகை செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, கொடுபட வேண்டிய வாடகை, இன்னும் நான் வாடகையை செலுத்தலை ஆனால் இன்னும் தர வேண்டிய லைபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இன்னும் தரலை ஆனால் பட் தர வேண்டியது இருக்குது, இந்த மாதத்துக்கு வாடகை நான் தரணும் ஆனால் தரலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிராயிங். ஸோ டிராயிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 lakhs என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் யாருக்குன்னு, அந்த கம்பெனியோட ஓனர். ஏன்னா அவர் தான் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் போட்டிருக்காரு. ஸோ அந்த தொழிலிருந்து என்ன பண்ணுறாரு, அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம் அமௌண்ட்ஸை எடுத்துக்கிறாரு. எதுக்கு, அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, பணம் எடுத்துக்கிறாரு. சரிங்களா, அப்போ எடுக்கிறாருன்னா இந்த இடத்துல டிராயிங் அப்படின்றது எடுப்புகள். சரிங்களா, யார் எடுக்கிறாரு, ஓனர். கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பர்சனல் யூஸ்க்காக பணம் எடுக்கிறதால. ஸோ இது டிராயிங் அப்படின்றது என்னது, அமௌண்ட் எது வேணால் எவ்வளோ வேணால் இருக்குது. ஸோ அவன் அந்த கம்பெனிலேருந்து எடுத்துக்கிறதால. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது டிராயிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது ப்ரீபெய்டு ரெண்ட். சரிங்களா, ப்ரீபெய்டு என்னது கண்ணே, முன்கூட்டியே செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ப்ரீபெய்டு ரெண்ட் அப்படின்னா என்ன கண்ணே நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்னது, முன்னாடியே. ஸோ நம்ம இந்த மாதம் இந்த மாதத்துக்கு நம்ம வாடகை, சரிங்களா, இப்போ நம்ம கொடுத்துட்றோம். இந்த மாதம் வாடகை என்ன கணக்கு கொடுத்துறோம், நம்ம இதை கொடுத்துறோம். அடுத்த மாதத்துக்கு வாடகையை நம்ம என்ன பண்ணோம், சேர்த்து இந்த மாதத்துலேயே கட்டிடுறோம். சொல்கிறது புரியுதா, அடுத்த மாதத்துக்கு உண்டான வாடகையை நான் என்ன பண்ணுறேன், இப்போவே நான் கட்டிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வாடகை கேட்க மாட்டாங்க. ஸோ என்னத்த நான் வந்து என்ன, சார் நான் வந்து போன மாதமே இந்த மாதத்துக்கு உண்டான வாடகை நான் கட்டிட்டேன். அப்போ என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே செலுத்திய வாடகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இப்போ எதாவது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும்னு புரியுதாக்கன்னு. பர்சனல் அக்கௌண்ட்டில் இது மட்டும்தான் இல்லை, மொத்தமாக பர்சனல் ரேட்டாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, பர்சன் சம்மந்தப்பட்டது இருந்தது அப்படின்னா அது வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். கேபிட்டல், பேங்க்கு, எனி நேம், எந்த நேம் வந்தாலும் சரி, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், பெல் அக்கௌண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெல் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். ஸோ கம்பெனியோட நேமாக இருக்கட்டும், பேங்க்கோட நேமாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பேங்க்கில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லையா. மெயின் நமக்கு என்னது, பேங்க்.
ஸோ பேங்க்கில் செக் ரிலேட்டடாக நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லைக்கண்ணே. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம், யாருக்காவது செக் மூலிமா யூஸ் பண்ணிப்போம், டெபிட் கார்டு கட்டியிருக்கு, எனிதிங் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பேங்க் மூலிமா நடந்திருக்கும். ஸோ அப்படி பேங்க் மூலிமா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா பேங்க்குன்னு வந்துட்டாவே அது எந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் கண்ணு எடுத்துக்கணும். சரிங்களா. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், டிராயிங், ப்ரீபெய்ட். ஸோ இது எல்லாமே அது எது ரிலேட்டாக வரும், பர்சனல் அக்கௌண்ட் ரிலேட்டாக வரும். இது எல்லாமே பர்சன் ரிலேட்டடான ஒரு விஷயம். சரியாக்கண்ணே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரியல் அக்கௌண்ட். சரிங்களா. ஸோ ரியல் அக்கௌண்ட் என்ன கண்ணு, சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா கண்ணு. நம்ம ஆல்ரெடி இந்த தியரியில் பார்க்கலாமா கண்ணு, அந்த தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் பாருங்கள் ரியல் அண்ட் நாமினல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ ரியல் அக்கௌண்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் அக்கௌண்ட் என்ன கண்டு சொல்லியிருக்காங்க, டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட், இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கண்ணே, பிளான்ட், மெஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர் விச் கேன் பி சீன் அண்ட் டச், நம்மளோட பார்க்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடிய ஒரு சொத்துக்கள். ஸோ என்னது, ஃபிசிக்கல் பாருங்கள், திஸ் ஹாவ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இதுக்கு ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட்டாக இருக்கட்டும், மெஷினரியாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், ஃபர்னிச்சர், ஸ்டாக். ஸோ இது எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வேர்டு நமக்கு சொத்து. சரிங்களா. இப்போ நான் ஒரு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ சோபா, நிறைய டைனிங் டேபிள், இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா சரிங்களா, என்னுடைய கம்பெனிக்கு எனக்கு எதுக்குன்னு சொத்து, என்னுடைய ஃபர்னிச்சர் தான். ஏன்னா நான் அதை தான் தயாரிக்கிறேன். ஸோ அதான் எனக்கே சொத்து. ஸோ அந்த மாதிரி எது நம்மளுடைய அசட்ஸ் ரிலேட்டாக ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனால பண்ணணும், ரியலில் கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்டான்ஜிபிள் ரியல் அசட்ஸ்னு என்னது, விச் கேன் நாட் பி சீன் அண்ட் டச், நம்மளால் பார்க்கவும் முடியாது, தொட்டு உணரவும் முடியாத சில அசட்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் பத்திரப்பதிவுலாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லேண்டெலாம் வாங்கியிருக்கேன். ஸோ லேண்ட் என்னால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நாம் ஏதாவது சில பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்து நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு ஒரு எவிடன்ஸ். ஸோ அதனால் பார்த்து தொட்டு உணரவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களால் குட்வில், பேட்டர்ன்ஸ், காப்பிரைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிக்கண்ணு. ஸோ இந்த தியரியில் இருக்கிற மாதிரி ரியல் அக்கௌண்ட்டில் இது 2ம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் சேர்ந்தது தான் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா. ரியல் அக்கௌண்ட் என்னக்கண்ணு, சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கண்ணு, ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட். நம்ம அந்த கொஷினில் பார்த்த மாதிரி பிளான்ட்டு, மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக். ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கம்பெனியில் எது வேணால் நமக்கு என்னது, நம்ம எந்த வேறு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது நம்மளுடைய ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை பில்டிங் கட்டினா பில்டிங்க்கு ஒரு அசட்ஸ். ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் ரிலேட்டாக வரது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா. அடுத்து என்னென்ன பண்ணணும், இன்டான்ஜிபிள் அசட்ஸ் என்ன இருக்குது, குட்வில், பேட்டர்ன்ஸ், காப்பிரைட். சரியாக்கண்ணே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கேஷ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சரிங்களா. கேஷ் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபர்னிச்சர் நான் வாங்குறேன். அந்த ஃபர்னிச்சருக்கு என்ன பண்ணுறேன், கேஷ் கொடுத்து வாங்குறேன். எந்த பொருள் வாங்கினாலும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஷ் எல்லாமே அவனாவது போய் எனக்கு இந்த மாதிரி பொருள் கொடுங்க சார், இது மாதிரி கூட்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னால் தலையிலே தட்டி அனுப்பிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையாக்கண்ணே. ஸோ நமக்கு மெயினாக ரொம்ப என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கேஷ். ஸோ கேஷ் எதில் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் நமக்கு என்னது, ஒரு அசட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், ரியல் அக்கௌண்ட் அப்படின்னாவே என்ன ஃபார்முலா உனக்கு ஞாபகம் வரும், டெபிட் வாட் கம்ஸ் இன், உள் வருவதை பற்று செய், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், வெளி செல்வதை வரவுவே அப்படின்றது உனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஞாபகம் வந்துடணும். சரியாக்கண்ணே. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா உனக்கு எதில் வரும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா விற்பனை திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அதை கொள்முதல் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். சரியா கண்ணு. நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா கண்ணு பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னாக்கண்ணே கம்பெனி ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை லாஸாக இருக்கட்டும், இன்கம் கெயின், இதெல்லாம் ஒரு கம்பெனி ரிலேட்டடாக நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அதில் எல்லா டிரான்சாக்ஷனும் எங்கே என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் ஒரு தியரி பார்த்தோம் மக்களே, என்னென்ன பார்த்தோம், these accounts relating to expenses, loss, revenue and gains ஆர் கால்டு நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா. ஸோ இது எல்லாமே கம்பெனியாக இருக்கும். ஸோ கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனாக இருக்கட்டும். சரிங்களா. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ், லாஸ், ரிவென்யூஸ், கெயின் இதை பற்றி நம்ம எழுதுறது தான் என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட், பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதில் பார்க்கணும்
ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்கன்னா அது சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சேலரின்றது யாருக்காவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனியில் இப்போ கம்பெனியில் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், சேலரி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி கூலி வாரம் வாரம் என்ன பண்ணணும், நம்ம கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூலின்னா அதே வேஜஸ். ஸோ அந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. ரெண்டல் இன்கம், நம்ம வாடகை இப்போ ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம் சரிங்களா, அதுக்கு மூலியமாக நமக்கு என்னது சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வாடகை கிடைக்குதா, ஸோ அந்த மாதிரி இருக்கு வரதில் நமக்கு என்னது இன்கம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னாக்கண்ணே இப்போ நான் யாருக்காவது அமௌண்ட் வைஸ் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுற, ஒரு கம்பெனி நான் ஷேர் கூட போடுறேன். ஸோ என்னோட ஷேருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்களா, ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதா, வட்டிக்கு ஏதாவது 50,000 கொடுக்குறேன். ஸோ எனக்கு நான் மாதம் வட்டி வருதா. ஸோ அந்த மாதிரி நமக்கு உண்டான செலவுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு லாஸ் ஏதாவது கம்பெனியில் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, நம்மளுடைய ரெவென்யூ கெயின் எது இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன பண்ணுறோம், எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நாமினல் அக்கௌண்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ அந்த நாமினல் அக்கௌண்ட் பார்த்துங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு பாருக்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சேலரிஸ்ன்றது சம்பளம். ஸோ சம்பளம் நமக்கு ஒரு செலவு தானே கண்ணே, சொல்றது புரியுதா. இப்போ நான் கம்பெனியில் இருக்கேன், நான் ஒரு ஓனர் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கம்பெனியில் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சேலரி தரணும். ஸோ அது எனக்கு என்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ். வேஜஸ் தரணும், வேஜஸ் என்னது கூலி, அதுவும் எனக்கு என்னது செலவு தான் சரிங்களா. அது ரெண்டல் இன்கம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா. ரெண்டல் இன்கம்னு என்ன சொல்லியிருக்கேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வந்து பில்டிங் கட்டியிருக்கேன். ஸோ அந்த பில்டிங் மூலிமா எனக்கு சம் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறேன், நீ வந்து அந்த பில்டிங் மூலமா மாதம் வாடகை நான் ரிசீவ் பண்ணுறேன்னா, ஸோ அப்போ என்னது எனக்கு அது வந்து என்னது இன்ட்ரெஸ்ட், அந்த ரெண்டல் மூலிமா எனக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குடோன் மாதிரி ஏதாவது ஒன்று கட்டியிருக்கலாம் சரிங்களா. அந்த குடோனுக்கு நான் என்ன பண்ணுறேன், மாதம் வட்டி வந்து என்ன பண்ணுறேன், வாடகை வந்து வசூல் பண்ணுறேன் அந்த மாதிரி சரி. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு என்னது, இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மூலிமா எனக்கு அது செலவு தானே. இப்போ நான் யார்கிட்டயாவது வந்து ஒரு கிரெடிட்டாஸ்ன்றது யாருக்குன்னே கடன் நமக்கு கடன் கொடுத்தவங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுறேன், கூட்ஸாக இருக்கட்டும் இல்லை கேஷாக இருக்கட்டும், ஏதாவது நான் கடன் வாங்குறேன், அந்த கடனை திருப்பி தரணும் இல்லையா கண்ணு. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் பெய்டுனது வட்டி செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு வட்டி செலுத்துறேன். ஸோ இப்படி கொடுக்கறது மூலிமா என்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு என்னது, ஒரு செலவு. புரியுதா கண்ணு. ஸோ இது எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அடுத்தது நான் சொல்லிட்டே வரேன். இதில் பற்றி நம்ம டீப்பாக பார்த்துடலாம். கேரேஜ் இன்வர்ட், கமிஷன் ரிசீவ்ட், பர்ச்சேஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டிவிடெண்ட், அடுத்து என்னது சேல்ஸ் சரியா கண்ணு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா கண்ணு. ஸோ கேரேஜ் இன்வர்ட் இருக்கட்டும் இல்லை கமிஷன் ரிசீவ்டாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க நமக்கு. ஸோ ஏதாவது கமிஷன் வந்து எது மூலியமாவது ஏதாவது என்ன பண்ணாலும் இது வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் சரிங்களா. பர்ச்சேஸில் என்னக்கன்னு, நம்ம ஏதாவது பொருளை வாங்குறோம் இல்லையா. ஸோ பொருள் எதுக்கு வாங்குறோம் சொல்லுக்கண்ணே, நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா கம்பெனி யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நம்ம பர்சனலுக்காக என்ன பண்ணுறோம், ஏதாவது நம்ம பொருளை சில கூட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதுக்காக நம்ம கேஷ் கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம பொருளை வாங்குறோமா. ஸோ அப்போ நான் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பொருளை கூட்ஸை வாங்குறேன் அப்படின்னாவே அது நமக்கு என்னது, நமக்கு எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ என்ன சொல்லுவோம், நான் எனக்கு இந்த கூட்ஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டிய செலவு நிறையா இருக்குது. ஸோ அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நார்மலாக வீட்டு செலவுக்கு வாங்கினா கூட என்ன பண்ணுவோம், நான் அந்த செலவு வேறு இருக்குதுங்க, இந்த செலவு வாங்கணும், அவ்வளோ செலவு இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா. ஸோ அது என்னது, அது எல்லாமே பர்ச்சேஸ் சரிங்களா. அப்போ பர்ச்சேஸ்னால் நம்ம இந்த பொருளை வாங்கியதுன்னு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ எந்த கூட்ஸை வாங்கலாம் சரி எது வாங்கலாம் சரி நமக்கு பர்ச்சேஸ் அப்படின்னாவே என்னது, நமக்கு எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ அது எப்பயுமே பர்ச்சேஸ் வந்தாவே என்ன பண்ணணும், நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும், நாமினல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னா தெரியும், வந்து கரண்ட் பில் கட்டுறது அதுன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு என்னது, ஒரு செலவு தான் சரிங்களா. டிவிடெண்ட், நம்மளுடைய ஷேர் மூலிமா நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பங்கு வரும். ஒரு கம்பெனி நம்ம ஒரு பார்ட்னராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு உண்டான பங்கு அவங்க கொடுப்பாங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு என்னது, ஒன் ஆஃப் த கெயின் இன்கம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இது நாமினல் அக்கௌண்ட்ல வரும். சேல்ஸ்னாக்கன்னு நம்ம ஒரு பொருளை விற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்னாக்கன்னு விற்றது, ஒரு பொருளை விற்கிறது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குதா. ஸோ அது என்னது, நமக்கு நாமினல் அக்கௌண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா.
ஸோ அடுத்தது பாருங்கள் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ்னது வாரா கடன் சரிங்களா. ஸோ பேட் டெப்ட்ஸ்ன்றது யார் ஒருத்தரால் நம்மளோட அவங்களோட கடை, இப்போ நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறேன், ஸோ அவர் ரொம்ப நாளாக எனக்கு கடன் அந்த கடனை திருப்பி தரவே இல்லை சரிங்களா. அப்போ நான் என்ன அர்த்தம், ஸோ இவர்கிட்ட நான் போய் கேட்குறேன், சார் இந்த மாதிரி நான் என்னால் திருப்பி எப்பயும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது நமக்கு இந்த பேட் டெப்ட்ஸ்ன்றது வாரா கடை. இந்த அவர்கிட்ட கொடுத்த அமௌண்ட் எனக்கு வராது, எப்போவுமே என்ன பண்ண முடியாது, என்னால் ரிசீவ் பண்ண முடியாது. அதெல்லாம் நமக்கு என்னது லாஸா. ஸோ அந்த மாதிரி லாஸாக இருக்கட்டும். ஸோ அந்த என்ன பண்ண நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லோட ஏதாவது நான் அமௌண்ட் யார்கிட்ட கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வட்டி நான் வந்து வசூல் பண்ணுறேன், எனக்குள்ளே வருது அப்படின்னாவே அது என்ன பண்ணும், நமக்கு ஒரு இன்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கண்ணே கேரேஜ் அவுட்வேர்டாக இருக்கட்டும், கேரேஜ் இன்வேர்டாக இருக்கட்டும். கேரேஜ் இன்வேர்டு அப்படின்னு என்ன கண்ணே, உள் ஏற்று செல் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கம்பெனிக்கு நிறைய கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அந்த பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளேஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் அந்த கூட்ஸை வந்து ஒரு வண்டி வச்சோ ஏதாவது என்ன பண்ணுறோம், நம்ம அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பொருளெல்லாம் நம்ம குடோன் வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே தொழில் நடத்துகிறோமோ அந்த இடத்துல சேர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா செலவுகளும் பண்ணுறோமா. ஸோ கேரேஜ் இன்வேர்டுன்றது உள் ஏற்று செல் செலவு. நான் உள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பொருளை என்னுடைய குடோன், அதாவது எங்கேருந்து வாங்கணும் அங்கேருந்து என்னுடைய குடோனுக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நிறையா செலவு நடக்கும். ஸோ வண்டி அரேஞ்ச் பண்ணணும், அந்த கூட்ஸ்லாம் ஏற்றுறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த பொருள்லாம் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா வண்டியில், ஸோ அவங்களுக்கு கூலி தரணும். ஸோ அப்புறம் அந்த வண்டிக்கு வாடகை தரணும். இந்த மாதிரி நிறையா செலவுகள் இருக்கும். ஸோ அந்த குடோன் வரைக்கும் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னா அந்த கூட்ஸ்க்கு என்னென்ன செலவு நடந்திருக்கோ அதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, அதுதான் கேரேஜ் இன்வேர்டு, உள்ளேற்று செல் செலவு. அது எல்லாமே நமக்கு என்னது எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ என்ன பண்ணும், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ் அவுட்வேர்ட். ஸோ கேரேஜ் அவுட்வேர்டு வெளியேற்று செல் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உள்ளேற்று செல் செலவுன்னு அது கேரேஜ் இன்வேர்ட். கேரேஜ் இன்வேர்ட் அப்படின்னா நாம் வேறு யாருக்கிட்டையாவது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம குடோனுக்கு கொண்டு வரும் இல்லையா. இப்போ அந்த குடோனுக்கு கொண்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அதை வச்சு பொருளை தயாரிக்கிறோம் சரிங்களா. இப்போ கேரேஜ் அவுட்வேர்ட் அப்படின்னா நம்மளுடைய பொருளை நான் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ என்னுடைய நான் நிறைய ஷாப்க்கெலாம் நான் போய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், டெலிவரி பண்ணுறேன். ஸோ என்னுடைய கடைக்கு என்ன பண்ணுறேன்னா டெலிவரி வைக்கிறேன். எதுக்காக, சேல்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த சேல்ஸ் தயாரிக்கிற வரைக்கும், ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம கடையில் சேர்த்துற வரைக்கும் அதுக்குள்ளான செலவுகள்லாம் இருக்கும் இல்லைக்கண்ணே. ஸோ அது என்னது, நமக்கு ஒன்று தான் செலவு தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அதை நாமினல் அக்கௌண்ட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு என்னக்கண்ணே, நம்ம ஏதாவது தள்ளுபடி வந்து என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒரு பொருளை நான் வந்து என்ன பண்ணுறோம், ஹோலாக ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வந்து பொருளை வாங்குறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வேறு ஒரு ஷாப்பில் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம தருவாங்களா. ஸோ 1000 rupees 500 என்ன பண்ணுறாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட். ஸோ 50%, 20% என் கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் ஹோலாக ரெகுலராக ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை நான் ரிசீவ் பண்ணுறேன்னா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த எல்லா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருக்கண்ணே, நாமினல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்துக்கோ. சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், கேரேஜ் இன்வேர்ட், கமிஷன் ரிசீவ்ட், பர்ச்சேஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டிவிடெண்ட், சேல்ஸ். அடுத்து என்ன கண்ணே, பேட் டெப்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், கேரேஜ் அவுட்வேர்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். இது எல்லாமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸில் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, நமக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய், அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இதாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்தோமா. ஸோ என்னக்கன்னு பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்
சரியா? ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி சம்திங் என்னென்ன பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தது என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா? நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம் சம்திங் பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க இதுலேயே பேட் டெப்ட்ஸ்னால் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா என்ன, கேரேஜ் அவுட்வர்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ஸ், இது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வரும், ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன வரும்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா கண்ணு? ஸோ இப்போ நம்ம அந்த சம்க்கு போகலாமா? இப்போ அந்த சம் புரியுதான்னு பார்க்கணும். இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்கள். கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் இன்டு பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதில் கீழே இருக்கிற ஐட்டம்ஸில் எது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும், எது ரியல் அக்கௌண்ட்டில் வரும், எது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆன்சரை பார்க்கமானா இப்போ நாமளே நீயும் யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் எதில் கண்ணு வரும்? பர்சனல். ஸோ கேபிட்டல் அப்படின்னதே முதல். ஸோ கேபிட்டல் யார் போடுவார்? ஓனர். அப்போ இது பர்சனல் ரிலேட்டடாக தானே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கேபிட்டல் வந்து எப்பயுமே எதில் வரும், நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். அதனால் பி அப்படின்னு சொல்லி போட்டோம். சரிங்களா? அடுத்தது பில்டிங். ஸோ பில்டிங் எதில் வரும்? ஸோ இது என்னது, பில்டிங் அப்படின்றது சொத்து. ஸோ நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தோமா பில்டிங்கு, லேண்டு, சரிங்களா, பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். அப்போ பில்டிங் எதில் வரும், நமக்கு ரியல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா இது அசட்ஸு. சரிங்களா? அடுத்தது கேரேஜ் இன்வர்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் கேரேஜ் இன்வர்ட் அப்படின்னது உள் ஏற்றுசெல் செலவு. சரிங்களா? நான் என்ன எதில் சொன்னேன், நாமினல் அக்கௌண்ட்டில் சொன்னேன்னா நாமினல் அக்கௌண்ட் என்ன சொன்னேன், ஒரு கூட்ஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த கூட்ஸை வண்டி வச்சு ஏற்றிட்டு அவங்களுக்குலாம் அந்த அந்த வண்டியில் ஏற்றுறதுக்காக சில ஆட்களுக்குலாம் என்ன பண்ணணும், நம்ம கூலி தரணும். அதை நம்ம குடோனுக்கு வந்து கொண்டு வர வரைக்கும் நிறையா செலவு நடந்திருக்கும். ஸோ அந்த செலவுகள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொன்னோன்னா சப்போஸ் கேரேஜ் இன்வர்ட் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கேஷ். நல்லா கவனிக்கணும். நான் என்ன எதில் சொன்னேன், ரியல் அக்கௌண்ட்டில் கேஷ்ன்னு சொல்லி ஒரு ஐட்டம்ஸ் காட்டணுமா? கேஷ் அப்படின்னது நமக்கு அசட்ஸ் மாதிரி தான். ஸோ அப்போ என்னது, கேஷ் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கவோ என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நமக்கு தேவை, நமக்கு கேஷ் வேணும் தானே அந்த பொருளை விற்கிறோம். ஸோ நமக்கு என்னது, கேஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அப்போ கேஷ் எதில் வரும்னு நமக்கு ரியல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்தது கமிஷன் ரிசீவ்டு. ஸோ கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னா தள்ளுபடி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நான் ஏதாவது ஒரு கடையில் போய் பொருளை வாங்குறேன். ஸோ அந்த பொருளை வாங்குறது மூலியமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ 10,000 வாங்குறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 500 1000 என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஜஸ்ட் ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 9,900 என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து நான் பொருளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு 100 ரூபா வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டை நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது என்ன அதில் எல்லாம் வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்தது எனக்கு என்ன பார்த்தோம், பேங்க். ஸோ பேங்காக இருக்கட்டும், கம்பெனியோட நேமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை கம்பெனியோட நேமாக இருக்கட்டும், அது ரெண்டுமே எதில் வரும், பர்சனலில் வரும். சரியாக்கண்ணே? ஸோ அடுத்தது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னா அது நமக்கு ஒரு பொருளை வாங்குறது மூலிமா நமக்கு என்னது, அது நமக்கு செலவுகள். ஸோ எப்பயுமே பர்ச்சேஸ் வந்து எங்கள் இதில் வரும் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஏன்னா நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தோமா பர்ச்சேஸ் அப்படின்ற பார்த்தோமா? ஸோ அது என்னது, நாமினல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கண்ணா சந்துரு. ஸோ நான் சொன்னேன்னா எனி நேம், எந்த நேமாக இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் பீங், ஒரு பர்சன், ஒரு மனிதரை சார்ந்த ஒரு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அது எதில் வரும், நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா ஹியூமன்ஸ் சார்ந்ததான் அது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, நேம். ஸோ எந்த நேம் இருந்தாலும் நம்ம அது பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன்று அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்தாவே ஸோ அது ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்டில் வருமா? ஸோ அப்போ இதில் அது ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல், ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாம் சேர்ந்தது என்னது அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து அதில் வரணுக்குன்னு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஐட்டம்ஸ் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ பாருங்கள், கேபிட்டல், பில்டிங், கேரேஜ் இன்வர்ட், கேஷு, கமிஷன் ரிசீவ்ட், பேங்க்கு, பர்ச்சேஸு, சந்துரு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சொன்னது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதோட சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கேபிட்டல் அதில் வரும்னு சொன்னோம், பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா? அடுத்தது பில்டிங் அதில் வரும், ரியல் அக்கௌண்ட். கேரேஜ் இன்வர்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் வரும். கமிஷன் ரிசீவ்டு வந்து அதில் வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் வந்து இது நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா? அடுத்தது சந்துரு வந்து நேமு, ஸோ அதில் வரும் பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இது எதுக்காக இந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் கிளாஸ் எப்படி வந்து எது பர்சனல், எது ரியல், எது நாமினல்னு சொல்லி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா,
ஒரு டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XY கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியில் டிரான்சாக்ஷன் என்ன நடந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கொஷினாக கொடுத்துருவாங்க. அந்த டிரான்சாக்ஷனில் இப்போ நான் சொன்ன வேர்ட்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம், எது பர்சனலில் வரும், எது ரியலில் வரும், எது நாமினல் வரும்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த கொஷினில் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா எந்தெந்த வேர்டு வந்து பர்சனலில் வரும். ஸோ அது வந்து ரியல் டிரான்சாக்ஷனா, சொத்து சம்மந்தப்பட்டதா, இல்லை எக்ஸ்பென்சஸ் லாஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதா, இல்லை பர்சன் சம்மந்தப்பட்டதான்னு சொல்லி முதல்ல நீ என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அடுத்தது ரியல் அக்கௌண்ட் பாருங்கள், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். முதல்ல கீழே இருக்கிற டிரான்சாக்ஷன் ஒரு இது மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இது கேபிட்டல் சம்மந்தப்பட்டது ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம், பில்டிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதை கொஷினில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல எது பர்சனல், எது ரியல், எது நாமினல் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷனை சொல்லி பார்க்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நேம் சம்மந்தப்பட்டது வந்திருக்கா, ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறாங்களா யாரா, இல்லை நம்ம வந்து கிவ்வரா ரிசீவரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, கேஷ் அதில் வரும், ரியலில் வரும். ஸோ ரியலில் கேஷ் நமக்கு டெபிட் வாட் கம்ஸினா இல்லை கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதாவது நமக்கு உள்ளே வருதா, கேஷில் நம்மளை விட்டு வெளியே போகுதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்க. அதே மாதிரி இப்போ கம்பெனி ரேட்டாக ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்காக நம்ம ஏதாவது செலவு பண்ணியிருக்கோமா, இல்லை நமக்கு அந்த கம்பெனியில் ஏதாவது இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணும். ஸோ நான் இங்கே எப்படி சொல்கிறேனோ, ரிசீவர், கிவர், வாட்ஸ் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ். சரிங்களா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் படிக்கக்குள்ளேயே அது பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்ட் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ இந்த ரூல்ஸை வச்சு எப்படி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு எது பர்சனல், எது ரியல், எது நாமினல்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸிவே பண்ணணும். சரியா கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜேர்னல்னால் என்ன, ஸோ அதில் எப்படி என்ட்ரி பண்ணணும், அதோட மீனிங் என்ன, டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா கண்ணு. ஓகே கண்ணு, தேங்க்யூ.